விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். இருதய பிரச்சனைகள் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மூத்த நுண்துளை இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செங்கோட்டுவேலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். ஸோ நான் வந்து ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் வந்து வச்சிருக்கிறோம் சார். டு ஸ்டார்ட் வித் ஹார்ட் வால்வ் டிசீஸ்னா என்ன சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும், இதயங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் ஹார்ட் நம்ம பாடியில். அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதயம் வந்து அவங்களோட ரிஸ்ட் சைஸ் தான் இருக்கும். அது வந்து 24/7 த்ரூ அவுட் தி இயர் லைஃப் ஃபுல்லாக துடிச்சிக்கிட்டே இருக்கும். அது எப்படி பிளட் வந்து உங்களுக்கு நல்ல பிளட் வந்து உள்ள வெளியே போய் லங்ஸுக்கு போய் கிளியர் பண்ணி லங்ஸ்லேருந்து வந்த பிளட்டை வந்து வெளியே பாடிக்கு அனுப்புறது தான் ஹார்ட்டோட வேலை. ஸோ கண்டினியூஸாக பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட்டுக்குள்ளே 4 வேல்வ் இருக்குது. வேல்வ்ங்கிறது வந்து ஒரு பிளட் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகும். ஒரு 4 சேம்பர்லேருந்து ஒரு பக்கம் சேம்பர்லேருந்து இன்னொரு சேம்பருக்கு போகிறது. பிளட் அந்த பக்கம் திரும்பி வரக்கூடாது. ஸோ ஒரு பக்கம் தான் போகணும். ஸோ வேல்வ் திறக்கும், மறுபடியும் மூடிக்கும். அந்த பக்கம் இருந்து வெளியே போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் வேல்வ் மூடிக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி அது த்ரூ அவுட் த டே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அது ரொம்ப கோஆர்டினேஷனில், அதாவது பிளட் லங்ஸ்லேருந்து வரும்போது அந்த மேலே இருக்கிற சேம்பரில் பிளட் வரும். கீழே இருக்க சேம்பர் வேல் திறந்ததுக்கப்புறம் கீழே இருக்க சேம்பருக்கு போய் அங்கேருந்து வெளியே வரும். ஸோ இதில் வந்து வேல்வ் வந்து 4 வேல்வ் இருக்குது. ஒன்று வந்து அயோட்டிக் வேல்வ் அப்படிங்கிறது முக்கியமான வேல்வ். அந்த வேல்வ் வழியாக தான் ஹார்ட்லேருந்து ரத்தம் வந்து வெளியே வருது பாடிக்கு. வெளியே வந்து தான் பிரெயினுக்கு என்டையர் பாடிக்கு போகும். ஸோ அந்த அயோட்டிக் வேல்வ்ங்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல் மைட்ரல் வேல். லெஃப்ட் சைடில் 2 வேல்வ், அயோட்டிக் வேல், மைட்ரல் வேல். அந்த மைட்ரல் வேல் வந்து அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ங்கிற முக்கியமான சேம்பருக்கு பிளட் வந்து அங்கிருந்து தான் அயோட்டிக் வேல் வழியாக வெளியே போகும். ஸோ இந்த மைட்ரல் வேல், அயோட்டிக் வேல் 2 வேல் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் 2 வேல்வ் இருக்குது. பல்மரி வேல்வ்னு ஒரு வேல்வ் இருக்குது. அது வந்து ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போகிற ஒரு வேல்வ். இன்னொரு வேல் ட்ரைகஸ்பிட் வேல்வ். இந்த 4 வேல்வ் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம இன்னைக்கு மெயினாக பேச போகிறது என்னன்னா லெஃப்ட் சைடில் இருக்க வேல்வ், அதாவது அயோட்டிக் வேல்வ் அண்ட் மைட்ரல் வேல்வ். ஏன் நான் லெஃப்ட் சைடு வேல்வ், அது வந்து மோஸ்ட் காமனாக அது வந்து வயசானவங்களுக்கு மோர் அடல்ட் பாப்புலேஷனில் வரும். யூஸ்வலாக ட்ரைகஸ்பிட் வேல்வ், பல்மரி வேல்வ் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு வரும். ஸோ இந்த வேல்வ் வந்து நார்மலாக வந்து சில பேருக்கு பிறக்கும் போதே ப்ராப்ளம் வரலாம். அது வந்து நான் சொன்ன மாதிரி ரைட் சைடு வேல் அதிகமாக வரலாம், லெஃப்ட் சைடு வேல்லையும் வரலாம். அந்த மாதிரி டிஃபெக்ட் இருந்ததுன்னா சில பேருக்கு ரொம்ப சிவியராக இருந்தால் முன்னாடியே சிம்டம் தெரியும். ரொம்ப மைல்டாக இருந்ததுன்னா அது தெரியவே தெரியாது, கடைசி வரைக்கும் தெரியாது, பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஹார்ட்டை சுற்றி நிறையா பிளட் வெசல்ஸும் இருக்குது. ஸோ அந்த பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள்னு சொல்கிறது, அது வந்து அடப்பு இருக்கும்போது தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், அதெல்லாம் மாரடைப்பு எல்லாம் வருது. ஸோ அது வேற. ஹார்ட் வேல்வ்ங்கிறது உள்ளே இருக்கிற பெரிய வேல்வ். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அதில் ப்ராப்ளம் வரும்போது அதை இப்படிலாம் புதுசாக நிறைய ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. நம்ம நிறையா வந்து பார்க்குறது வந்து மாரடைப்பு, இந்த பிளட் வெசல்ஸ் கொலாரம்லாம் பார்க்குறோம். பட் இப்போ கொஞ்ச காலமாக வந்து நம்ம பாப்புலேஷனோட ஏஜிங் ஜாஸ்தி ஆகிறதுனாலையும் நிறைய பேர் இன்னும் 70s 80sலாம் வாழும்போது இந்த வேல்வ் வந்து பழுதடையுது, அதனால ப்ராப்ளம் வரலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த அயோட்டிக் வேல்வ் அப்படிங்கிறது வந்து 1% ஆஃப் த பாப்புலேஷனில் 1% ஹியூஜ். அதாவது ஒரு 100 பேர் எடுத்துகிட்டு ஒருத்தருக்கு இந்த வேல்வ் பரப்பிலேயே பைகஸ்பிட் வேல்வ் அப்படின்னு சொல்கிறது. நார்மலாக வேல்வ் வந்து 3 கஸ்ப் இருக்கும். அந்த 3 திறந்து 3 மூடும். இந்த 3 கஸ்ப் பை பர்த்தே ஒரு சிலருக்கு 2 கஸ்ப் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 கஸ்ப் இருக்கவங்க ஒரு சில ப்ராப்ளம் இல்லாமையே போகலாம். பட் சின்ன ஏஜ்லேயே ஒன்றா சுருகிக்கலாம், இல்லை வேல்வ் திரும்பி போகலாம். பிளட் இப்போ லீக்குன்னு சொல்கிறது, பிளட் ஃபார்வர்ட் போயிட்டு திருப்பி பேக்வேர்டும் வரும், அதில் வேல்வ் டிஃபெக்ட் வரதுனால. ஸோ இது வந்து சின்ன ஏஜ்லேயே ரொம்ப சிவியராக வந்ததுன்னா நம்ம உடனே அவங்களுக்கு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும், வந்து அணுகுவாங்க மருத்துவரை. சப்போஸ் வந்து இந்த அப்படியே இந்த 2 பைகஸ்பிட் வேல்வ் அப்படியே தெரியாமையே இருந்ததுன்னா ரொம்ப நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக பழுதடைஞ்சு சீக்கிரமாகவே வேல்வ் பழுதடைஞ்சிடும். இப்போ 3 கஸ்ப் இருக்க நார்மல் பீப்புளுக்கும் வேல்வ் பழுதடையலாம். பட் அது யூஸ்வலாக 70s 80s தான் வரும். வேற இந்த 2 கஸ்ப் இருக்கவங்களுக்கு 50s 60s அந்த மாதிரி ஏஜ்லேயே கூட வேல்வ் சுருங்கிடலாம். ஸோ இந்த வேல்வ் சுருக்கம் வந்து ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் இந்த அயோட்டிக் வேல்வ். அதே மாதிரி மைட்ரல் வேல்வ் ப்ராப்ளமும் ரொம்ப காமன். ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து நிறைய பேருக்கு எஃபெக்ட் ஆகுது. அதுக்கு காரணம் அகெயின் நான் சொன்ன மாதிரி எய்தர் பை பர்த்லேயே வேல்வ் டிஃபெக்டிவாக இருக்கலாம், அதனால வேல்வ் வந்து ரொம்ப ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப டீப்பாக ஓப்பன் ஆகலாம். அப்போது வேல்வ் திருப்பி பிளட் லீக் ஆகலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஹார்ட் அட்டாக் வருது இல்லைங்களா, மாரடைப்பு வரும்போது அந்த ரத்த சப்ளை வந்து வேல்வுக்கு போகிற ரத்த சப்ளை கட் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும்போது வேல்வும் டிஃபெக்ட் ஆகி வேல்வ் லீக் ஆக ஆரம்பிக்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு ஆடட் ப்ராப்ளம். ஹார்ட் தசை கம்மியாகிறதும் வேல்வ் டிஃபெக்ட் ஆகிறதும் ஒன்றா சேரும் போது தான் நமக்கு ஹார்ட்டோட செயல் கம்ப்ளீட்டாக இழந்துருது. ஓகே. ஸோ அது வந்து நம்ம நிறைய இப்போ அந்த மாதிரி வேல்வோட ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த வேல்வ் டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் என்ன டாக்டர்? ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி எந்த வேல்வ் ப்ராப்ளம் வருது, எவ்வளோ வேல்வ் சிவியரிட்டி இருக்கு, வேல்வ் வந்து நேரோயிங்கா இல்லை வேல்வ் லீக் ஆகுதா, இல்லை எந்த ஏஜ் குரூப்பில் வருது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்டம்ஸே வெறும் மைல்டாக வேல்வ் டிஃபெக்ட் இருக்கு, நான் சொன்ன மாதிரி 3 கஸ்பில் 2 கஸ்ப் இருக்குன்னா அவங்களோட ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ஈவன் 70-80 இயர்ஸ் கூட ஒன்றும் தொந்தரவு இல்லாமல் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் மைல்டு வேல்வ் டிஃபெக்ட்ஸ் வெளியே தெரியாது. சப்போஸ் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா ஏர்லியாகவே சிம்டம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்தைங்களுக்கே வேல்வ் வந்ததுன்னா சில பேருக்கு மூச்சு திணறல் இல்லைன்னா அந்த மாதிரி மாரடைக்கிற பெயின் அந்த மாதிரி வரலாம். யூஸ்வலாக அந்த வயசானவங்களுக்கு வர்றது வந்து இந்த அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்கிறது, அயோட்டிக் வேல்வ் இருக்கிற வேல்வ் சுருங்குற போது வருது. அது யூஸ்வலாக வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஏஜ் அதிகமாக சான்ஸ் அதிகம். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து 80s 90s வரும். அதோட மெயின் சிம்டம் என்னன்னா யூஸ்வலாக வந்து 3 டிப்பிக்கல் சிம்டம் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ். ஒன்று வந்து மூச்சு வாங்குறது, அதாவது மூச்சு வாங்குறதுங்கிறது மூச்சு திணறல், நடக்கும்போது மூச்சு திணறல். நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போதே மூச்சு வாங்குதுங்கிறாங்க, நடக்கும்போது நல்லா இருக்குங்கிறாங்க. நடக்கும்போது நல்லா இருந்தாவே நம்ம வந்து அது ஹார்ட்னால இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம நடக்கும்போது தான் ஹார்ட்டோட வேலை ஜாஸ்தி ஆகும். ஹார்ட்டோட வேலை ஜாஸ்தி ஆகும்போது தான் சிம்டம் ஜாஸ்தி ஆகும். அதனால் ரெஸ்டிங் ரொம்ப உட்காந்துட்டு இருக்கும்போது மூச்சு வாங்குது, நடக்கும்போது மூச்சு வாங்கலை நல்லா இருக்குது அப்படின்னா அது மோர் வேற சிம்டம். அது இது ஹார்ட்னால இருக்காது. ஹார்ட்டோட சிம்டம் வந்து நடக்கும்போது மூச்சு வாங்கும், உட்காந்துட்டு மூச்சு வாங்கினா நடக்கக்கூட முடியாது அவங்கனால. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது ஹார்ட்னால இருக்கலாம். அது ஒரு முக்கியமான சிம்டம். மூச்சு வாங்குறது கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். அந்த மைல்டாக இருக்கும் போதே நம்ம அதை என்னன்னு பார்க்கணும். 2வது வந்து மயக்கம் வரலாம். மயக்கம்னா திடீர்னு வந்து ஒரு நினைவு இழந்துடலாம். அது வந்து ஹார்ட்ல இருந்து தான் பிளட் பிரெயினுக்கு போகுது. அது ஒரு செகண்ட் பிளட் கம்மியாக போகும்போது பிரெயினுக்கு பிளட் இல்லாதனால they can completely collapse. ஆனால் அதில் என்னன்னா they will collapse, திருப்பி வந்து ஒரு few minutesலேயே they can recover கம்ப்ளீட்டாக. கீழே விழுந்துருவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி கம்ப்ளீட்டாக தெளிஞ்சு நார்மல் ஆயிடுவாங்க. அதுக்கு பேர் நாங்கள் சின்கோப்புன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு டிப்பிக்கல் சிம்டம், இந்த வேலோட சிம்டம். 3வது வந்து நடக்கும்போது அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கு பேர் ஆன்ஜைனான்னு சொல்லுவோம். இது வந்து அந்த பிளட் வெசல்ஸோட பிளாக்லையும் இந்த சிம்டம் வரலாம், இந்த வேல்வ்னாலையும் இந்த சிம்டம் வரலாம். இது வந்து சாதாரணமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் மாடிப்படி ஏறுறேன், 1 மாடி ஏறுறேன், 2 மாடி ஏறுறேன் அப்படிங்கும்போது அந்த மாதிரி லைட்டாக அடைக்கிற மாதிரி இருக்குது, நின்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி நடக்க முடியும். ஸோ அது ஒரு சிம்டம். ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா முக்கால்வாசி வந்து வயசானவங்களுக்கு வரும்போது நிறைய பேர் வந்து சிம்டம்ஸை கிளியராக அவங்க சொல்கிறது இல்லை. அவங்க வந்து எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைம்பாங்க, ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப குறைச்சிருவாங்க. இப்போ முதல்ல வந்து 2 மாடி ஏறிட்டு இருப்பாங்க, இப்போ மாடி ஏற மாட்டாங்க. முதல்ல அப்புறமா நம்ம கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, ஆமா நான் முதல்ல கோயிலுக்கெல்லாம் நடந்து போயிட்டு இருந்தேன், இப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியல அப்படின்னு. அவங்களுக்கு மூச்சு வாங்குறதுன்னு அவங்களா குறைச்சிப்பாங்க. ஸோ அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டிஸ், அதனால சிம்டம் தெரியாது. அதனால அதை நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அவங்கள கிளியரா அது என்ன ப்ராப்ளம் கேட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட் வால்வ் ப்ராப்ளம் இருக்கிற பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஹார்ட் ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் ஃபெயிலியரோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நம்ம இந்த வால்வ் டிஃபெக்டை வந்து நம்ம அப்படியே ட்ரீட் பண்ணாமே விட்டுட்டோம்னா என்ன ஆகும் நீங்க கேட்டீங்கன்னா, கிராஜுவலா வந்து அந்த ஹார்ட்ல இருந்து வெளியே பிளட் வர்றதுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ஏன்னா வால்வ் திறந்தா தானே போக முடியும். இப்போ இங்கிருந்து நம்ம வெளியே போகணும்னா கதவை திறக்கணும். கதவை அடைச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், தள்ளலாம். போய் ஒரு தள்ளும் போது நமக்கு ஃபோர்ஸ் அதிகமாகுது இல்லையா, கொஞ்ச நேரம் தான் தள்ள முடியும், அதுக்கப்புறம் நமக்கு டயர்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் ஹார்ட். இந்த பிளட் வால்வ் வந்து நேரம் ஆகும்போது ஹார்ட் வந்து திணறி ஃபர்ஸ்ட் பண்ணாலும் ஹார்ட்டோட மசில்லாம் திக்காகும். எது திக்காகுதுன்னா அடாப்டேஷன், அது வந்து இன்னும் ஃபோர்ஸ் வர்றதுக்கு. ஸோ மசில்லாம் திக்காகி பிளட் வெளியே வர பார்க்கும். கொஞ்ச நாள் ஆக என்ன ஆகும்னா ஹார்ட் ஃபெயில் ஆயிரும். ஏன்னா வால்வ் வெளியே போறதுக்கு வெளியே நம்ம ஹார்ட் வால்வை மாத்தினோம்னா ஃப்ரீ ஆயிரும், கேட் ஓப்பன் பண்ண மாதிரி. இல்லைன்னா மசில் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயில் ஆகி ஹார்ட் திணறி ஹார்ட்டோட மசில்லாம் திக்கானதெல்லாம் தின்னாகி பம்பிங் குறைஞ்சிரும். அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர்லாம் வரும். ஸோ ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இந்த பம்பிங் குறையுதுங்கிறாங்களே எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், அது ஹார்ட் வால்வ் டிசீஸ்லையும் வரும். இந்த மாதிரி அயோட்டிக் ஸ்டெனோசிஸில் இந்த மாதிரி ஆகும்போது வரலாம் அந்த மாதிரி. ஸோ டாக்டர், இந்த ஹார்ட் வால்வ் டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கு டாக்டர்? அதாவது இந்த ஹார்ட் வால்வ் டிசீஸ் அகெயின் வந்து எந்த ஏஜ் குரூப்பில் வருதுங்கிறது பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு அயோட்டிக் வால்வ், மைட்டல் வால்வுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்டு. அயோட்டிக் வால்வ் அந்த பழுது அடைஞ்சிருச்சு வயசானவங்களுக்குன்னா இந்த வால்வை மாற்றி தான் வைக்கணும். வால்வ் ரொம்ப சீவியராக இருந்தால் வால்வ் மாற்றி வைக்கணும். அந்த வால்வை மாற்றி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 2 மாதிரி வால்வை மாற்றலாம். இதர் வந்து செயற்கை வால்வ் சர்ஜரி பண்ணி, ஓப்பன் சர்ஜரி பண்ணி, ஒன்றா வந்து மெட்டாலிக் சர்ஜிக்கல் வால்வ் வைக்கலாம், இல்லைனா அந்த டிஷ்யூ வால்வ் ஒன்று வைக்கலாம். அது சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி. இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணாமல் டிரான்ஸ் கத்தீட்டர் மூலியமா, டிரான்ஸ் கத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம், டாவி. அந்த டாவி முறையில் கால் வழியாக எப்படி நம்ம ஸ்டென்ட் போடுறோமோ அதே மாதிரி கால் வழியாக போய் வால்வை மாற்றி வைக்க முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்னோவேஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் மெடிசன். இப்போ லாஸ்ட் ஒரு
10 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 10 வருஷத்தில் வந்து எவ்வளவோ இந்த ஹியூஜாக டெவலப் ஆயிருச்சு. அந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக பேஷண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போகலாம், ஷார்ட்டாக ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். ஸோ ஓப்பன் கட் ஓப்பன் சர்ஜரிலாம் இல்லை, ரத்த லாஸ் கம்மி, ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து 2 நாள் இருக்குது. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி எதுவும் குறைக்காம குவிக்காக வீட்டுக்கு போக முடியும் இந்த ப்ரொசீஜர்னால. டேவின்னு சொல்கிறோம். இது வந்து அயோட்டிக் வால்வுக்கு. அதே மாதிரி மைட்ரல் வால்வ் ப்ராப்ளம், அதாவது லெஃப்ட் சைடில் இன்னொரு வால்வ் சொன்னோம் இல்லையா, மைட்ரல் வால்வ். அது வந்து மேலே சேம்பர்லேருந்து கீழே சேம்பருக்கு வர வால்வ், அந்த ஃப்ளோர் நடுவில் இருக்க வால்வு. அந்த வால்வ் வந்து லீக் ஆகலாம், மோர் காமன் லீக் ஆகலாம், இல்லை நேரோ ஆகலாம். நேரோ ஆகிருச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து அது வந்து யூஸ்வலாக சின்ன வயசில் கூட வரும். அது ரொமாட்டிக் ஃபீவர் அப்படிங்கிற கண்டிஷன்னால வரலாம். அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு வந்து பலூன் பண்ணி அந்த வால்வ் ஓப்பன் பண்ணலாம். இல்லை வயசானவங்களுக்கு வந்து வால்வ் லீக் ஆகலாம். நான் சொன்னல ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு வரும்போது இந்த வால்வ் இருக்க பிளட் லாஸ் ஆச்சுன்னா வால்வ் டிஃபெக்ட் ஆகி வால்வ் லீக் ஆகலாம். அந்த மாதிரி வால்வ் லீக் ஆச்சுன்னா அதுக்கு வந்து எகெயின் வந்து சர்ஜரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இல்லைன்னா அந்த டிரான்ஸ் கத்தீட்டர் ஆப்ஷன். பேசிக்காக சர்ஜரிங்கிறது ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி வால்வை டிஃபெக்ட் சரி பண்ணுறது. டிரான்ஸ் கத்தீட்டர் அப்படிங்கிறது வந்து கத்தீட்டர் மூலியம் பலூன் சின்ன டியூப் மூலிமா இந்த நாளங்கள் வழியாக போய் சரி பண்ணுறது. அதுக்கு வந்து இப்போ வந்து 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து வால்வை மாற்றுறது, டிரான்ஸ் கத்தீட்டர் மைட்ரல் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். அப்படின்னா மைட்ரல் வால்வை வந்து செயற்கை வால்வ் மூலிமா ரீப்ளேஸ் பண்ணுறது கத்தீட்டர் மூலிமா. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இப்போ புதுசாக நிறையா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து மைட்ரா கிளிப்னு ஒன்று இருக்குது. மைட்ரா கிளிப்புங்கிறது வந்து அது வந்து டியர் தெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது டிரான்ஸ் கத்தீட்டர் எட்ஜ் டு எட்ஜ் ரிப்பேர். அப்படின்னா அந்த வால்வை வந்து அந்த எட்ஜில் போய் ஒரு கிளிப் மாதிரி போட்டு அந்த வால்வோட லீக்கை நிறுத்திடலாம். வால்வ் இப்படி திறந்து மூடுது இல்லைங்களா, திறந்து மூடுது டிஃபெக்டிவாக இருக்கிறதுனால வால்வ் பிளட் திருப்பி போகுது. அதை வந்து ஒரு கிளிப் மூலிமா போய் இப்படி வால்வை பிடிச்சிட்டோன்னா அந்த வால்வோட லீக்கை குறைச்சிடலாம், பிளட் திரும்பி போகிறத குறைச்சிடலாம். ஸோ இது வந்து எகெயின் வந்து நம்ம வந்து டிரான்ஸ் கத்தீட்டர் மூலிமா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாமல் பண்ண முடியும். ஸோ இது எகெயின் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் நம்ம பண்ணணும். அப்படின்னா எந்த பேஷண்ட்ஸுக்கு எது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. அது வந்து யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது மோர் அவங்களோட ப்ராப்ளத்தை பொறுத்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் இன்னும் அந்த டெய்லர்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லி பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் தெரப்பி, இப்போ எல்லாமே வந்து இண்டிவிஜுவலைஸ் தெரப்பி ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து வால்வ் லீக் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆப்ரேஷனோ மைட்ரல் வால்வ் சர்ஜரியோ கிடையாது. நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஈவன் நம்ம வந்து ஒரு ஷர்ட் போய் தைக்க போகிறதுனாலும் கடையில் போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அதே ஹைட் வெயிட் இருந்தால் கூட சில சைஸஸ் எல்லாம் மாறும். அந்த மாதிரி வால்வும் அப்படிதான். உள்ள வந்து வால்வோட சைஸு, வால்வோட அந்த ஃபிட்டிங் எல்லாமே மாறும். உதாரணத்துக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய கால்சியம் டெபாசிட் ஆகி ஒரு பக்கம் ஜாஸ்தி கால்சியம் இருக்கும், ஒரு சிலருக்கு கால்சியமே இருக்காது. ஸோ அவங்களோட ஷேப் எல்லாம் மாறும். ஒருத்தருக்கு சர்க்குலராக இருக்கும், ஓவலாக இருக்கும், எலிப்டிக்கலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அந்த அவங்களோட நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்கள் தெரப்பி பண்ணுறோம். அந்த பேர் வந்து இண்டிவிஜுவலைஸ்டு டெய்லர் மேட் தெரப்பின்னு. அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறையா டெஸ்ட் இருக்குது. முன்னாடியே வந்து நம்ம கணிக்க முடியும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. வந்து மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து சிடி ஸ்கேன். நிறைய பல டெஸ்ட் இருக்குது, பட் சிடி ஸ்கேன் ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. அந்த சிடி ஸ்கேனில் வந்து துல்லியமாக ஹார்ட் அப்படியே நம்ம ஹார்ட் இருக்க மாதிரியே நம்ம பார்க்க முடியும். இப்போ வர்ச்சுவலாக சிடியில் வந்து வர்ச்சுவலாக பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஈவன் 3D பிரிண்டிங்லாம் இருக்குது. சில டிஃபிகல்ட்டான அனாட்டமிஸில் நம்ம வந்து ஹார்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம் 3Dயில் அவங்க ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. ஸோ நமக்கு அவங்களுக்கு என்ன வால்வ் ஃபிட் ஆகுதுங்கிறத நம்ம அக்யூரேட்டாக பண்ண முடியும். அப்புறம் வந்து இந்த வர்ச்சுவல் மாடல்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் பண்ணலாம். அப்படின்னா நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த வால்வ் சைஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம மில்லிமீட்டர்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ 20 மில்லிமீட்டர் 23 மில்லிமீட்டர் அப்படி வரும் வால்வ். இப்போ 23 மில்லிமீட்டர் வால்வ் இங்கே ஃபிட் ஆகுதா, அதுக்கு வந்து போனால் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, 26 போனால் எப்படி ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லி வர்ச்சுவலாக நம்ம சிமுலேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லர் மேட் தெரப்பி பண்ணும்போது இன்னும் அக்யூரேட்டாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது அதை விட அட்வான்ஸ்டாக என்னன்னா இப்போ வந்து நம்ம ஈவன் வந்து இப்போ ஏஐ மூலிமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நம்ம வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு இப்படி வால்வ் போட்டால் எப்படி ரிசல்ட் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்படி ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வேற ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா, ப்ராப்ளம் வந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து முதலே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். டூல்ஸ் அவ்வளோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா ப்ரிசைஸாக நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி வால்வ் போட முடியும். அது மட்டும் இல்லை, அதோட வால்வோட எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு வால்வ் போடுறோம்னா அந்த வால்வ் லீஃப்லெட்ஸ் நல்லா திறக்கணும், மூடணும். இப்போ அந்த வால்வ் வந்து சர்க்குலராக இருக்கணும். சர்க்குலராக இல்லாமல் நம்ம வந்து ஏன்னா நேச்சுரல் ஷேப் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற ஷேப் வந்து சர்க்குலாகவே இருக்காது, சம்டைம்ஸ் ஓவலாக இருக்கும். பட் நம்ம அந்த வால்வ் ஓரளவுக்கு சர்க்குலர் பண்ணலைன்னா என்ன ஆகுனா அந்த வால்வ் வந்து ஈக்குவலாக யூனிஃபார்மாக ஓப்பன் ஆகாது.
யூனிஃபார்மாக ஓப்பன் ஆகலைன்னா வேல் வந்து சீக்கிரமாக கிளாட் ஆகலாம், அதுக்கப்புறம் பின்னாடி பழுது அடைஞ்சிடலாம். ஸோ அதனால வந்து நம்ம இப்போ வேல்வை எப்படி போடுறோங்கிறது இட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ் இன் லாங் டேர்ம். ஸோ அப்போ தான் அதோட ரிசல்ட்ஸ் வில் பி லாங் டேர்ம் ஃபங்க்ஷனிங்க்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நியூ திங்ஸ் ஹவ் கம் இன் டு விச் வி கேன் ப்ரெடிக்ட் அண்ட் டு இட். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட் வால்வ் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொசீஜரில் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது டாக்டர்? இப்போ ஜென்ரலாக வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் இந்த மாதிரி டிரான்ஸ் கத்தீட்டர் மெத்தடில் பண்ணுற ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. பட் அகெயின் ரிஸ்க் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி. இப்போ நிறைய நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிஸ்க் ஸ்கோர்ஸ் இருக்குது, அனலைஸ் பண்ண முடியும் எவ்வளோ பேருக்கு என்ன ரிஸ்க் இருக்குன்னு. இப்போது வந்து ஜென்ரலாக சேஃபாக வரவங்களுக்கு வந்து நம்ம என்ன ரிஸ்க் இருக்கலாம்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாத மாதிரி. ஏன்னா ஹார்ட்டோட வேல்வில் ஸ்மால் கால்சியம் பிட்ஸ்லாம் இருக்கும். நம்ம வேல்வ் போடும்போது அது வந்து பிரெயினுக்கு போயிடலாம். ஸோ ஆல்தோ ரிஸ்க் ரொம்ப கம்மி தான், ஒரு 3 to 5% தான், அந்த ரொம்ப கம்மி தான். பட் 95% வராது. பட் அது கூட வந்து வர சான்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் யாருக்கு ரொம்ப ரிஸ்க் இருக்குன்னு நம்ம ஓரளவுக்கு தெரியும். இப்போ நான் பிறவிலேயே பை பர்த் 2 கஸ்ப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. நிறைய கால்சியம் டெபாசிட்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு கூட வர ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது வந்து புதுசாக வந்து இப்போ ஒரு ஃபில்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம பிரெயினில் வந்து இந்த பார்ட்டிகிள்ஸ் மேலே போகும்போது அதை வந்து நம்ம போகாமல் தடுத்தா ஸ்ட்ரோக்கை தடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிசர்ச். அதில் வந்து இப்போ வந்து இந்த சென்டினல்னு ஒரு ஃபில்டர் இருக்குது. அது வந்து கை வழியாக நம்ம போய் அந்த பிளட் வெசல்ஸ், ஹார்ட் பிளட் வெசல்ஸ், பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸ்க்கு மேலே ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டுடலாம். அதை போட்டுட்டு நம்ம வந்து கால் வழியாக டேவி பண்ணலாம். ஸோ டேவி பண்ணும்போது உங்களுக்கு வேல்வை விரிக்கும் போது அந்த கால்சியம் எல்லாம் அப்படி ஏதாவது அங்கேருந்து வந்ததுன்னா அது பிரெயினுக்கு போகாமல் இந்த ஃபில்டர் பிடிச்சிக்கும். ஸோ நம்ம வந்து வேல் ப்ரொசீஜரை பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம வேல்வெல்லாம் கத்திட்டுலாம் எடுத்துட்டு இந்த ஃபில்டரையும் வெளியே எடுக்கலாம். இது வந்து இப்போ இன்னும் ஆய்வு நடந்துட்டு இருக்கு. பட் ஃபில்டர் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் என்ன பார்த்தோம்னா, இந்த ஃபில்டர் போடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் ஃபில்டர் போடுறோம், ஆனால் எல்லாருக்கும் போடுறதில்ல. ஏன்னா அது வந்து அடிஷ்னலாக ஒரு காஸ்ட்டும் போடணும். அதனால அந்த ஃபில்டர் போடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஃபில்டர் எடுத்து பார்த்தா நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், குட்டி பார்ட்டிகிள்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய ஆய்வுகளில் வந்து மேஜர் ஸ்ட்ரோக்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் பீப்புளுக்கு டெஃபினட்டாக நாங்கள் இப்போ அதையும் போட்டுறோம், சொல்கிறோம் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ரிஸ்க் இருக்குன்னா நம்ம பண்ணிடுறது நல்லது அப்படின்னு. ஸோ அதனால வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த காம்ப்ளிகேஷனை குறைக்க முடியும். இது ஒன்று. இன்னொன்று வந்து சில பேருக்கு பேஸ் மேக்கர் தேவைப்படலாம். பேஸ் மேக்கர் வந்து ஜென்ரலி அதுவும் 95% தேவைப்படாது, ஒரு 5%க்கு. ஏன்னா அந்த ஹார்ட்டில் வந்து இன்னொரு சிஸ்டம் இருக்குது, மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன். அப்படின்னா ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் தவிர அந்த ஹார்ட்டோட பீட் கரெக்டாக வர்றதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் இருக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் மூலியமா தான் கரண்ட் வந்து உற்பத்தி ஆகி ஹார்ட்டுக்கு போகுது. அதனால தான் கரெக்டாக மேலே இருக்க சேம்பர் கான்ட்ராக்ட் பண்ணும்போது கீழே இருக்க சேம்பர் ரிலாக்ஸ் ஆகுது, கீழே இருக்கிறது கான்ட்ராக்ட் பண்ணும்போது மேலே இருக்கிற ரிலாக்ஸ் ஆகுது, பிளட் வெளியே வருது ஹார்ட்டுக்கு. ரொம்ப கோஆர்டினேட்டடாக நடக்குது இல்லையா. அது எப்படி நடக்குதுன்னா, அந்த கரண்ட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஸ்லோ ஆகி மறுபடியும் பாஸ் பண்ணும். அந்த கரண்ட் போகிற ஒயர் வந்து இந்த அயோட்டிக் வேல் பக்கத்தில் வருது, ரொம்ப க்ளோஸாக வருது. அதனால இந்த அயோட்டிக் வேல் பழுது அடையும் போது ஒரு சிலருக்கு வந்து இந்த அயோட்டிக் வேல்வோட சேர்ந்து இந்த கரண்ட் போகிற ஒயரும் சேர்த்து டீஜெனரேட் ஆயிரும், ஸ்லோ ஆயிரும் கரண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு 5% வந்து நம்ம பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு கருவி போட்டோம்னா அது வந்து கரண்ட் டிபார்ட்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு தேவைப்படலாம். பட் ஜென்ரலாக வந்து இது ஒரு சேஃபான ப்ரொசீஜர் தான். 95% ஒன்றும் மேஜர் இஷ்யூஸ் கிடையாது. அதை தவிர வந்து இந்த மைட்ரா கிளிப்னு சொன்னோம் இல்லையா, மைட்ரல் வேல்வில், அது வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாவில் தான் பண்ணுவோம், ஷார்ட் ஜென்ரல் அனஸ்தீசியா தான். அதுவும் வந்து ஒரு கத்தீட்டர் மூலியமா போடுவோம். அதை வந்து அந்த டிரான்ஸ் இசோஃபேஜியல் எக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கு. வாய் வழியா ஒரு டியூபை போட்டு ஹார்ட்டுக்கு பின்னாடி இருந்து போட்டோ எடுப்போம். நார்மலாக வந்து ஹார்ட் வந்து ஸ்லைட்லி லெஃப்ட் சைடில் இருக்கு என்டையர் ஹார்ட்டு, கொஞ்சம் போஸ்டீரியர் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி பக்கமாக இருக்கு. நம்ம ஹார்ட்டை நல்லா பார்க்கணுன்னா ஃப்ரண்ட்ல இருந்தும் பார்க்கலாம், இப்போ வந்து உங்களுக்கு பேக்ல இருந்து பார்க்கலாம். பேக்ல வந்து நம்ம ஃபுட் பைப் வந்து ஹார்ட்டுக்கு பின்னாடி போகுது. ஸோ நம்ம ஃபுட் பைப்பில் போய் ஃபோட்டோ எடுத்தோம்னா நல்லா தெரியும். அதனால எண்டோஸ்கோப் மாதிரி ஒரு சின்ன எண்டோஸ்கோப்பில் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது ஹார்ட் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்துட்டே நாங்கள் வந்து வேல்வ் கிளிப்பை போடுவோம். ஏன்னா அது வந்து பேசிக்கலி வந்து கரெக்டான இடத்துல பொருத்துறோமா அப்படிங்கிறது வந்து அந்த இமேஜிங் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுவோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த ரிஸ்க்ஸ் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து ரிஸ்க் ரொம்ப குறைவு. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்வ் வந்திருக்கு. அகெயின் செவரல் டைப்ஸ் ஆஃப் வேல்வ் இருக்குது நமக்கு. சார், வால்வ்ஸில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது டாக்டர்? என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு என்ன வால்வ்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? எப்படி சூஸ் பண்ணுவீங்க? அதாவதுங்க இந்த வேல்வ் வந்து முக்கியமாக வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டிஷ்யூ வேல்வ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நான் சொல்கிறது செயற்கை வேல்வ், நம்ம போடுற வேல்வ். பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சர்ஜிக்கலாவோ இல்லை டிரான்ஸ் கத்தீட்டராவோ உள்ள நம்ம பொறுத்துற வேல்வ் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மெக்கானிக்கல் வேல்வ், அப்படின்னா ஒரு மெட்டலில் வேல்வ் பண்ணுறது.
இன்னொன்று வந்து டிஷ்யூ வேல்வ்னா ரியல், அதாவது ஒரு அனிமல் டிஷ்யூலேருந்து எடுக்கிறது, ஒரு எதர் ஃப்ரம் கவுஸ் ஹார்ட் ஆர் ஃப்ரம் பிக்ஸ் ஹார்ட்லேருந்து அந்த டிஷ்யூ எடுக்கிறது, அதை வந்து ஒரு ஸ்மால் ரிங் மெட்டல் மெஸ்ல வந்து உள்ள வேல்வை ஸ்டிச் பண்ணுறது. இது ரெண்டுமா முக்கியமாக மெயின் 2 வேல்வ் இருக்குது. இந்த மெக்கானிக்கல் வேல்வ் வந்து ரொம்ப லாங்கிவிட்டி ஜாஸ்தி. அப்படின்னா வேல்வ் போட்டு அது 40 வருஷம் வேலை செய்யும். பட் என்ன ப்ராப்ளம்னா மெட்டல் உள்ளே வைக்கும்போது கிளாட் ஆயிரும் பிளட். அதனால் பிளட் தின்னர் ஸ்ட்ராங்காக சாப்பிடணும். ஸ்ட்ராங்னா சாதாரணமான சாப்பிட்ற பிளட் தின்னர் ஆஸ்பிரின், அது வந்து ஆன்டி கோஆகுலேஷன் சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும். ஏன்னா பிளட் ஜாஸ்தி டோஸ் ஆகினா ப்ளீட் ஆயிரும், கம்மி டோஸ் ஆனால் கிளாட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் மெட்டாலிக் வேல்வ் போட்டால். ஆனால் லைஃப் லாங் இருக்கும் வேல்வ். ஆனால் டிஷ்யூ வேல்வ் போட்டோம்னா, இந்த டிஷ்யூ வேல்வ்னா இந்த நான் சொன்னேன் பிக் ஹார்ட் இல்லைன்னா கவு ஹார்ட்லேருந்து போடுறது, அதுக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல் பிளட் தின்னர் சாப்பிட வேண்டியது இல்லை, ஏன்னா அது டிஷ்யூ தான் அது. ஆனால் அதோட லைஃப் வந்து ஒன்லி 10 to 15 years வரும். சீக்கிரமாக திருப்பி டீஜெனரேட் ஆயிடும். ஸோ இதுதான் 2 மேஜர் டைப் ஆஃப் வேல்வ். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது இந்த மெட்டாலிக் வேல்வை நம்ம பொருத்த முடியும், டிஷ்யூ வேல்வும் பொருத்த முடியும். ரொம்ப யங் பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நாங்கள் மெட்டாலிக் வேல்வு சர்ஜரிக்கு போடுவோம், ஓப்பன் சர்ஜரிக்கு. ஏன்னா அந்த வேல்வ் வந்து ரொம்ப நாளைக்கு வேலை செய்யும். ஆனால் பிளட் தின்னர் சாப்பிட்டாலும் சின்ன வயசில் ப்ளீடிங் ரிஸ்க் கம்மி. இதே வந்து ஏஜ் அதிகமாக 55 years மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து டிஷ்யூ வேல்வ் தான் போடணும். ஏன்னா அவங்களால பிளட் தின்னர் ரொம்ப கொடுக்க முடியாது, ஏஜ் ஆகும்போது ப்ளீடிங் ரிஸ்க் அதிகம். ஆனால் அதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் கம்மி தான், 10 to 15 years தான் மறுபடியும் நம்ம வேல்வ் பண்ணணும். இது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. வேற ஸ்ட்ரான்ஸ் கத்தீட்டரில் வந்து இந்த மெட்டாலிக் வேல்வ் ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி டிஷ்யூ வேல்வ் தான் போட முடியும். ஸோ டிஷ்யூ வேல்வ் வந்து எகெயின் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்வுக்கு டிஷ்யூ வேல்வ்ஸ் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் ரொம்ப காமனாக பண்ணுறது அயோட்டிக் வேல்வ் தான். நான் ஃபஸ்ட்டு வேல்வ் பண்ணது வந்து 2015 ஒரு இங்கே பண்ணது, ஒரு ஒரு 10 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து அந்த ஒரு வேல்வ் தான் இருந்தது. அந்த வேல்வ் கூட டைரெக்டாக இல்லை, பேஷண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு நான் எழுதி கொடுப்பேன். அதை வச்சுட்டு பேஷண்ட்டோட ஆதார் கார்டெல்லாம் போட்டு அவங்க லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கணும்னா அதை அப்ளை பண்ணி கஸ்டம்ஸில் வேல்வை வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு இம்போர்ட் பண்ணி அந்த வேல்வ் வரும். அதுக்கப்புறம் ஷிப்பில் வந்தப்பறம் நாங்கள் அட்மிட் பண்ணிவிட்டு கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வந்து அப்புறமா தான் அந்த வேல்வை பொருத்துவோம். அது வந்து 2015. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி 2016-17 இன்னும் 2 வேல்வ் வந்தது இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுற வேல்வ் இங்கே அவைலபிள். நாங்கள் பார்த்தத ஸ்டடிலையும் இருந்தோம், பிகினிங்லேருந்து அங்கே வேல்வ் இருந்தது. இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைப் ஆஃப் வேல்வ் இருக்கு, 4 டைப் ஆஃப் வேல்வ் எங்ககிட்டயே இருக்கு. இப்போ நம்ம நைட்டில் ஒரு 10 மணினா கூட போய் வேல்வ் போட முடியும், அந்த மாதிரி வேல்வ் இருக்கு ரெடியா எல்லாமே ஹாஸ்பிட்டலில். அப்புறம் வந்து எந்த பேஷண்ட்டுக்கு எப்படி வேல்வ் போடலாம், சூட்டபிளான வேல்வும் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து அவங்க வேல்வ் வந்து ஒன்னா இன்ட்ரா ஆனுலார் வேல்வ், அப்படின்னா இருக்கிற இடத்துலயே அது பழைய வேல்வ் இருக்கிற இடத்துலயே போடுறது. இன்னொன்று வந்து பழைய வேல்வுக்கு மேலே போடுறது, அதுக்கு சூப்பரா ஆனுலார் வேல்வ்னு சொல்றது. ஏன் இப்படி டிஃபரன்ஸ்னா, அவங்களோட ஆனலஸ் வந்து அவங்களோட நேட்டிவ் ஆனலஸ் வந்து அதாவது இயற்கையாகவே இருக்கிறது வந்து சின்னதாக இருந்ததுன்னா நம்ம திருப்பி சின்ன வேல்வ் போட்டோம்னா திருப்பி பழிஞ்சிடும், பெரிய வேல்வாக போடணும். இந்த மாதிரி சின்ன வேல்வாக இருக்கவங்களுக்கு வந்து நம்ம மேலே போட்டோம்னா மேலே கொஞ்சம் பெருசாக போடலாம், அதான் சூப்பர் ஆனுலர் வேல்வ்னு. இயற்கையாகவே அவங்களுக்கு பெரிய ஆனலஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ஆனுலார் வேல்வே போடலாம். ஸோ அந்த மாதிரி எந்த வேல்வு யாருக்கு எப்படி சூட் ஆகுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு அந்த மாதிரி வேல்வ் போடணும். அதாவது இமீடியட் ப்ரொசீஜரும் நல்லா இருக்கணும், லாங் டேர்ம் வேலை செய்யணும். அப்புறம் 10-15 வருஷம் தான் இந்த வேல்வ் வரும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி டிஷ்யூ வேல்வ் எல்லாமே, ஏன்னா அது வந்து போர்சைன் ஆர் போவைன் வேல்வ்ஸ். அந்த வேல்வ் வந்து 15 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு என்ன தேவைப்படுங்கிறதையும் நம்ம இப்போ நினைக்கணும், நாட் ஜஸ்ட் நோ. அதுதான் வந்து லைஃப் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்னன்னா, அயோட்டிக் வேல்வ் வந்துன்னா இப்போ இவங்களுக்கு என்ன வயசுன்னு, உதாரணத்துக்கு வந்து 40 வயசு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து 15 வருஷம் தான் இந்த வேல்வ் வேலை செய்யும். அப்படிங்கும்போது நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீங்கள் ஓப்பன் சர்ஜரி முதல்ல பண்ணிக்கோங்க. 55-60 ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேணும்னா நம்ம வந்து டாவி முறையில் டிரான்ஸ் கத்தீட்டர் பண்ணிடலாம். ஓப்பன் சர்ஜரி வந்து ஏர்லியர் ஏஜில் பெட்டரு. ஏஜ் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் வந்து 75 years வராருன்னா நம்ம ஒரேடியாக டிரான்ஸ் கத்தீட்டர் ஆப்ஷனே போயிடலாம், ஏன்னா அது வேல்வ் 15 years தான் வேலை செய்யும். ஸோ நம்ம வந்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அவங்க எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்பெக்டன்சி பார்க்கணும், அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வேல்வ் சூஸ் பண்ணோம். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் வச்சு தான் we decide which is the best valve for that particular patient. டாக்டர், நீங்க சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 15 years கழிச்சு அந்த வால்வு வந்து பழுதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை நம்ம போட்டது வந்து பழுதாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நான் அதான் சொன்ன மாதிரி ஏர்லியராகவே வந்து லைஃப் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி அவங்களுக்கு எத்தனை ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இப்போ வந்து நம்ம டாவி வேல்வ் போட்டோம்னா செகண்ட் டைம் போட முடியுமாங்கிறத அங்கே இப்போ ஃபீசிபிலிட்டி பார்த்துடணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் சர்ஜரி வேல்வ் பண்ணிட்டோம்னா சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 60 years அதை போட்டோம்னா அது 75 years கிட்ட வரைக்கும் வரலாம். 75 yearsக்கு அப்புறம் அந்த வேல்வ்குள்ளேயே இன்னொரு வேல்வ் போட முடியும். இப்போ வந்து வேல்வ் இன் வேல்வ் அப்படின்னு சொல்கிறோம், அப்படின்னா அந்த வேல்வ்குள்ளே இன்னொரு வேல்வ் போட முடியும். ஸோ அது வந்து நம்ம முன்னாடி பார்க்கும்போதே அவங்களோட சைஸஸ் பொறுத்து நம்ம டிசைட் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும்னு. ஸோ அதனால வந்து முன்னாடி வரும்போதே
பிளான் பண்ணும். அதனால தான் வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒருத்தருக்கு எனக்கு நிறைய பேர் வருவாங்க, எனக்கு வந்து கத்தீட்டர் முறை தான் வேணும், எனக்கு சர்ஜரியே வேணான்னு. அது வந்து அவங்க விருப்பம். பட் ஆனால் அவங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அவங்க விருப்பப்படுறாங்கிறத அவங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன இருக்குங்கிறத நமக்கு தெரியாது. நம்ம தான் வந்து எடுத்து சொல்லலாம். அதனால் இது மாதிரி இந்த ஏஜில் இது போட்டால் தான், இந்த மாதிரி வேலை போட்டால் தான் உங்களுக்கு நல்லது. லாங் டேர்மில் ப்ராப்ளம் வந்து அப்போ நம்ம எதை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து இப்போ ஃபோக்கஸிங் ஆன் ஹார்ட் டீம்னு ஒன்று இருக்குது. ஹார்ட் டீமில் டிஸ்கஸ் பண்ணி எது அவங்களுக்கு பெஸ்ட்டுங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வயசானவங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஹார்ட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு இருந்திருக்கலாம், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க டாக்டர்? ட்ரான்ஸ் கத்தீட்டர் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கோமாபிலிட்டின்னு சொல்லுவோம். கோமனா நமக்கு வந்து வயசாகும்போது சில வியாதிகள் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு சுகர் இருந்தாவே மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருக்கலாம், ரொம்ப காமன் 70 இயர்ஸில். இல்லை ஒரு சிலருக்கு வந்து கிட்னி டிசீஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், சிஓபிடின்னு இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப நடக்க முடியாது. இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பிபி, சுகர், இந்த மாதிரி இருக்கலாம், ஆஸ்மா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து ரிஸ்க் இஸ் ஹையர். ஸோ அதனால வந்து நம்ம டிரான்ஸ் கத்தீட்டர் முறையில் பண்ணும்போது அவங்களுக்கு பல மடங்கு ரிஸ்க்கை குறைக்க முடியுது. ஸோ இந்த டிரான்ஸ் கத்தீட்டர் முறைனால இவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஆப்ஷனே இல்லாதவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. உதாரணத்துக்கு வந்து நான் சொல்லுவேன், 2017 93 இயர்ஸ், அதான் ஒரு வெரி ஓல்ட் பேஷண்ட் நான் பார்த்தேன். அவருக்கு வந்து ரொம்ப ஹார்ட் வால்வ் ரொம்ப பழுது இருந்துச்சு. அவருக்கு வந்து யாரும் சர்ஜரியும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால் அவர் வந்து ஆக்சிஜன் தேவைப்பட்டது. எந்திரிச்சு நடக்க முடியல, படுக்கையாக இருந்தார். ஃபுல்லாக கூட ஃப்ளாட்டாக படுக்க முடியல, ஒரு பாதி தூக்கி தான் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் ஒரு ஆக்சிஜன் வச்சுருந்தாரு. அவர் ரொம்ப மூச்சுத்தனலோடு இருந்தார். ஈவன் யூரின் போகிறது கூட எந்திரிச்சு டாய்லெட் போட முடியாது, பக்கத்தில் பெட் கமௌண்ட் தான் கொடுக்கணும். அவருக்கு வந்து மற்ற இதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. பட் அவருக்கு சிஓபிடின்னு சொல்லி முதல்ல முன்னாடி ஸ்மோக் பண்ணதுனால அவருக்கு லங்ஸ் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட சேர்த்து இப்போ வேல்வ் ரொம்ப சுருங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் வந்து இப்போல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் அவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருங்கிறதுக்கு சொல்கிறேன். அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த வேல்வை வந்து அவருக்கு வந்து மேப் பண்ணி உடனே அவருக்கு தேவைப்படும் வேல்வ்னு கண்டுபிடிச்சு, அது வந்து ஒரு 7-8 இயர்ஸ் பேக். அதுக்கப்புறம் அந்த வேல்வை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி C6 ஸ்கேனில் மாற்றிட்டோம். வேல்வை டிரான்ஸ் கத்தீட்டர் முறையில் சிம்பிளாக போய் வேல்வு நல்லா வந்துருச்சு. வேல்வ் மாற்றினதுக்கப்புறம் பேஷண்ட் 3 நாளில் அவர் வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் வந்து அவரோட வீடியோ நான் வச்சுருக்கேன். இன்னும் அவர் வந்து அந்த போய் எலெக்ஷன் நடந்துருது, நான் ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்லி அவரே நடந்து போய் எலெக்ஷன்ல போய் ஓட்டு போட்டு வந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் நினைச்சு பார்க்க முடியாது, அந்த மாதிரி படுத்திருந்தவர் இப்படி போய் எந்திரிச்சு போய் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அப்புறம் இவ்வளோ பெரிய சர்ஜரியை வந்து அந்த ஒரு கிரிட்டிக்கலான ஏஜ்ல பண்றதுங்கிறது இந்த வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுது ரொம்ப, இந்த மாதிரி டிரான்ஸ் கத்தீட்டர் மெத்தட்ஸ். டாக்டர், பொதுவாக சொல்லுவாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இந்த ஹார்ட் வால்வ் டிசீஸ் வரதுக்கான இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணி இதை கொஞ்சம் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா டாக்டர்? உறுதியாக இருக்குங்க. அதாவது வேல்வ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சின்ன வயசில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை வந்து மைல்டாவோ இல்லை ஏசிம்டமேட்டிக்கோ கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு டாக்டரை பார்க்கலாம், சிம்டமே இல்லைனா ஒரு எக்கோகார்டியோகிராம் ஸ்கேன் எடுத்தால் தெரிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு 2 கஸ்ப் தான் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நிறைய ப்ரிகாஷன் எடுக்கலாம். இந்த வேல்வ் வந்து யூஸ்வலாக திடீர்னு மோசமாகிறதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு பல் எடுக்கிறாங்களோ, இல்லை ஒரு இன்வேசிவாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணுறாங்களோ, கத்தீட்டர் போடுறாங்களோ, அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா ரத்தத்துக்குள்ளே வந்து பாக்டீரியா போகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ பல் எடுத்தாவே பிளட்டுக்குள்ளே பாக்டீரியா போகும். அந்த பாக்டீரியா பிளட் வழியே போய் ஹார்ட் வேல்வ் எஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். சாதாரணமாக எடுக்கிறத விட ஹை டோஸ் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். இதெல்லாம் ஸ்மால் ப்ரிகாஷன் தான். அதாவது ஆனால் உங்களுக்கு தெரியணும் அந்த வேல்வ் ப்ராப்ளம் இருக்குன்னு. அந்த மாதிரி அதை ஃபஸ்ட்டு ப்ரிவென்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இந்த வேல்வ் பழுதடைகிறதுக்கு வந்து மெயினான காரணம் வந்து நமக்கு ஹார்ட் பிளாக் ஆகுதுல, அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். உதாரணத்துக்கு வந்து சுகர் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோலில் வைக்கணும், பிபி இருந்ததுன்னா அதை பிபியை கண்ட்ரோலில் வைக்கணும். இதெல்லாம் கண்ட்ரோல் இல்லைன்னா வேல்வ் வந்து சீக்கிரமாக நேரம் வாய்ப்பு இருக்கு. அதனால ரெகுலராக டாக்டரை பார்த்து இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைலும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுனா டெஃபினட்டாக வேல்வ் ஜென்ரலாக ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல், ஹார்ட் பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். கரெக்டாக தூங்கணும், 8 hours தூங்கணும், ப்ராப்பராக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ரெஸ்ட் இருக்கணும், அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டயட் கரெக்டாக இருக்கணும். இதை தவிர வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 45 minutes
அவங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணால் ஜென்ரலாகவே ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நாங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸ்க்கும் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ரொம்ப நன்றி. Thank you, doctor.